ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்கள நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு. முன்னாடிலாம் சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால் நடக்கும் தெரியுமா? எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகுறது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாங்க நடக்கும். இன்றைக்கி இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து நிஷா அகர்வால். இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. இவங்களோட டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னா 10 லட்சம் பேர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களை வந்து அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. எமோஷனலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி டிப்ரெஷன் லெவலுக்கு போயிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவோ கன்சோல் பண்ணியும் அவங்களால வெளியே வர முடியல. ஃபைனலாக அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பர்சன் வந்து லைஃப்பில் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களான்னு என்னன்னு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் தாங்க. வெறும் சக்ஸஸ்ன்ற ஒரு பாசிட்டிவ் சைடை மட்டும் அவங்களுக்கு காட்டாதீங்க. ஃபெயிலியர்ஸை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப சர்வசாரமாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.